சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பு கிடைக்காத சில வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். கிரீடத்தை இழந்த ராஜாவின் மௌன வழி, அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா உறவுகளும் இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் கிடைக்காமல் போயிருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க எங்கு சென்றாலும் அங்கே முன்னின்று வழிநடத்தும் தலைமை பண்பு கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருப்பீங்க. குடும்பமாக இருந்தாலும், வேலை பார்க்கும் இடமாகவே இருந்தாலும், ஒரு விசேஷமாக இருந்தாலும் அத்தனை பொறுப்புகளையும் உங்களுடைய தோள்களின் மீது சுமந்து நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று ராஜாவை போல முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் அத்தனை சுமைகளையும் தாங்கிக் கொண்டு எல்லாரையும் அரவணைத்து சென்றாலுமே இறுதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்காமல் போயிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீ என்ன பெருசா செஞ்சிட்ட, இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று ஒற்றை வார்த்தையில் உங்களுடைய தலைமைத்துவத்தை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. நீ இதை செய்யறதுக்கு தான் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே நீ இருக்கு, அதைத்தான் உன்னை நாங்கள் சோறு போட்டு வளர்த்தோம் என்கிற மாதிரி தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் இது வேறு யாராவது பேசியிருந்தால் நீங்கள் உடனே சண்டைக்கு போய்விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோ, உங்களுடைய பெற்றோர்களோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ இன்னொரு வார்த்தைகளை கூறியதால் நீங்கள் எதையும் அந்த ஒரு நேரத்தில் செய்ய முடியாமல் மனதிற்குள் அழுது கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எல்லாரையும் வாழ வைத்த ராஜாவாக நீங்கள் இருந்தாலும் ஒரு சாதாரணமான மனிதனுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுடைய நெஞ்சம் படக்கூடிய பாடு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதது. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து சில பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தவோ ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்க நம்பிய நண்பர்களால் உங்களுக்குள்ள துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கு தங்களின் உயிரை கூட கொடுக்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். இவன் என்னோட உயிர் நண்பன், இவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று நட்புக்காக வளைந்து கொடுத்து உங்களின் அத்தனை ரகசியங்களையும் பலவீனங்களையும் உங்களுடைய ராஜகோட்டையின் ரகசிய வழிகளையும் அந்த நண்பனிடம் எப்பொழுதுமே நீங்கள் ஒப்படைத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நண்பனை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் குழிப்பறிப்பான் என்று நீங்கள் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டேதான் இருக்கும். உங்களிடம் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு உங்களுக்கு ஒரு லாபகரமான வாய்ப்பு என்று வரும்போது அதை தட்டி பறிப்பது அல்லது உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுப்பது போன்ற கொடூரமான துரோகத்தை அந்த ஒரு நண்பன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பான். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த நண்பனின் மீது நான் அதீத நம்பிக்கை வைத்தேன், என்னுடைய உடன் பிறந்தவனை விட இவனை நம்பினேன், என்னுடைய குடும்பத்தாளர்களை விட இவனை நான் முழுமையாக நம்புவேன் என்று நம்பிய ஒரு நபர், அது உங்களுடைய நண்பன். அவனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளை செய்திருப்பான். பணத்தையோ அல்லது நல்ல வாய்ப்பையோ இழந்ததை விட நான் இவனையே கண்மூடித்தனமாக நம்பினேன் என்று உங்களின் கம்பீரமான இதயம் ஏமாற்றத்தால் உடைந்த அந்த ஒரு வழி உங்களை இன்றமும் உலுக்கி கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் இவன் ஒரு விஐபி, இவருக்கு என்ன குறை, சுற்றிலும் ஒரு கூட்டமே இருக்கிறதே என்று உங்களின் புகழையும் செல்வாக்கையும் கண்டு வியப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் நீங்கள் கம்பீரமாக சிரித்து பேசி வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது இருக்கும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அந்த புகழுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தனிமை உங்களை கவ்வி பிடித்து கொண்டே தாங்க இருக்கும். 100 பேர் இருக்கும் கூட்டத்தில் நின்றாலும் நம் மனதிற்குள் இருக்கும் வலியை பகிர்ந்து கொள்ள ஒரு உண்மையான மனிதன் கூட இல்லையே என்று ஒரு வெறுமை உங்களை தாக்கிக் கொண்டு அது இன்னமும் உங்களுக்குள் இன்னமும் கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இரவில் தனிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்களின் கஷ்டங்களை யாரிடமாவது சொல்லி ஆறுதல் தேடலாம் என்று போனை எடுத்தால் அங்கே உங்களை புரிந்து கொள்ள ஒரு பெயர் கூட இருக்காது. அந்த தனிமையின் கணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறிவிடும். நாளை முதல் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கப்ப ஆரம்பிக்கும். இத்தனை காலமாக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினாலும் எனக்குரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு உங்களின் அசல் தலைமை பண்பு உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவும் ஆரம்பிக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை அண்ணாந்து பார்த்து நீங்கள் கொடுக்கும் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதனையே உங்களுடைய குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு செல்வாக்கானது மீண்டும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினைத்தவர்கள் இனி உங்களுடைய ஆளுமை திறனை கண்டு வியந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உங்களுடைய கையானது ஓங்க ஆரம்பிக்கும். இழந்த கிரீடமும் சிம்மாசனமும் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஒரு தருணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இழந்ததெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல வேலையிலையும் தொழிலிலும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட கார்ப்பரேட் அரசியல் வதந்திகள் மற்றும் சூழ்ச்சி வலைகள் அனைத்துமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுக்குநூறாக உடைய போகிறது. ஆபீஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், உங்களை எப்பொழுதுமே எதிரியாக பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் அனைவரும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. இல்லை என்றால் உங்க கூட சேர்ந்து நீங்க சொல்வதற்கு சரி என்று கேட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாளை முதல் மாறவும் செய்வாங்க. உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்து உங்களை அவமதித்த காலங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் முடிந்துவிட்டது. உங்களின் திறமையும் நேர்மையும் இத்தனை கால மௌன உழைப்பும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக தெரியவும் வரும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தங்களின் தவறான வேலைகளால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வீழவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை தேடி நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வும் அதிகாரமும் வந்து சேரவும் செய்யும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழில் முத்திரை சந்தையில் பதியவும் ஆரம்பிக்கும். அதனை புரிந்து கொண்டும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில வருமானம் இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர்ந்துவிடும். நாளைக்கு விடிந்தால் இந்த பணத்தை எங்கே வாங்குவது, அந்த அவசர தேவையை எப்படி முடிப்பது என்று பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் கை நீட்ட முடியாமல் உங்களுடைய சுயமரியாதையை தியாகம் செய்த நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. நாளை முதல் உங்களுடைய ராசிக்கு வருமானத்திற்கான வழிகள் நாலாபுறமிருந்தும் வர தொடங்கவும் ஆரம்பிக்கும். முதன்மை வேலையிலிருந்து வரும் வருமானம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்வதோடு மட்டுமல்லாமல் புதிய முதலீடுகள் அல்லது பகுதி நேர வேலைகள் மூலமாக எதிர்பாராத உபரி வருமானங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவிந்துவிடும். இதனால் உங்களுடைய வங்கி இருப்பு எப்போதும் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களை வாட்டிய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு உங்களின் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு கம்பீரமாக உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைத்துவிடும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உயரவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தெரிந்து கொண்டு மறக்காம நம்முடைய சேனலுக்கு கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் இவன் ஒரு விஐபி, இவருக்கு என்ன குறை, சுற்றிலும் ஒரு கூட்டமே இருக்கிறதே என்று உங்களின் புகழையும் செல்வாக்கையும் கண்டு வியப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் நீங்கள் கம்பீரமாக சிரித்து பேசி வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது இருக்கும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அந்த புகழுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தனிமை உங்களை கவ்வி பிடித்து கொண்டே தாங்க இருக்கும். 100 பேர் இருக்கும் கூட்டத்தில் நின்றாலும் நம் மனதிற்குள் இருக்கும் வலியை பகிர்ந்து கொள்ள ஒரு உண்மையான மனிதன் கூட இல்லையே என்ற ஒரு வெறுமை உங்களை தாக்கிக் கொண்டு அது இன்னமும் கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இரவில் தனிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது
உங்களின் கஷ்டங்களை யாரிடமாவது சொல்லி ஆறுதல் தேடலாம் என்று போனை எடுத்தால் அங்கே உங்களை புரிந்து கொள்ள ஒரு பெயர் கூட இருக்காது. அந்த தனிமையின் கணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறிவிடும். நாளை முதல் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கப்ப ஆரம்பிக்கும். இத்தனை காலமாக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினாலும் எனக்குரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு உங்களின் அசல் தலைமை பண்பு உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவும் ஆரம்பிக்கும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை அண்ணாந்து பார்த்து நீங்கள் கொடுக்கும் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதனையே உங்களுடைய குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு செல்வாக்கானது மீண்டும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினைத்தவர்கள் இனி உங்களுடைய ஆளுமை திறனை கண்டு வியந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உங்களுடைய கையானது ஓங்க ஆரம்பிக்கும். இழந்த கிரீடமும் சிம்மாசனமும் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஒரு தருணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இழந்ததெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்ப ஆரம்பிக்கும். அதே போல வேலையிலேயோ தொழிலிலோ ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட கார்ப்பரேட் அரசியல் வதந்திகள் மற்றும் சூழ்ச்சி வலைகள் அனைத்துமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுக்குநூறாக உடைய போகிறது. ஆபீஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை எப்பொழுதுமே எதிரியாக பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் அனைவரும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. இல்லை என்றால் உங்க கூட சேர்ந்து நீங்க சொல்வதற்கு சரி என்று கேட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாளை முதல் மாறவும் செய்வாங்க. உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்து உங்களை அவமதித்த காலங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் முடிந்துவிட்டது. உங்களின் திறமையும் நேர்மையும் இத்தனை கால மௌன உழைப்பும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக தெரியவும் வரும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தங்களின் தவறான வேலைகளால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வீழவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை தேடி நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வும் அதிகாரமும் வந்து சேரவும் செய்யும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழில் முத்திரை சந்தையில் பதியவும் ஆரம்பிக்கும். அதனை புரிந்து கொண்டும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில வருமானம் இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர்ந்துவிடும். நாளைக்கு விடிந்தால் இந்த பணத்தை எங்கே வாங்குவது, அந்த அவசர தேவையை எப்படி முடிப்பது என்று பாக்கெட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கை நீட்ட முடியாமல் உங்களுடைய சுயமரியாதையை தியாகம் செய்த நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. நாளை முதல் உங்களுடைய ராசிக்கு வருமானத்திற்கான வழிகள் நாலாபுறம் இருந்தும் வர தொடங்கவும் ஆரம்பிக்கும். முதன்மை வேலையிலிருந்து வரும் வருமானம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்வதோடு மட்டுமல்லாமல் புதிய முதலீடுகள் அல்லது பகுதி நேர வேலைகள் மூலமாக எதிர்பாராத உபரி வருமானங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவிந்துவிடும். இதனால் உங்களுடைய வங்கி இருப்பு எப்போதும் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களை வாட்டிய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு உங்களின் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு கம்பீரமாக உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைத்துவிடும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே